Taste the Daily. மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் இதய தெய்வம் அம்மா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. சென்னை மெரினாவில் உள்ள புரட்சித் தலைவர் MGR நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித் தலைவர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. கொடை வள்ளல் தந்த கழகத்தை அரண் போல காத்து நின்ற நம் அம்மாவின் வழியில் நடக்க உறுதியேற்போம். புரட்சித் தலைவியின் நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. கொடை வள்ளல் தந்த கழகத்தை அரண் போல் காத்து நின்ற நம் அம்மாவின் வழி நடக்க உறுதியேற்கின்றோம். தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாய் மாற்றிட்டார். பசில்லா மாநிலமாய் திகழ்ந்திட்ட அம்மா உணவும் தந்த அன்ன லட்சுமியாய் திகழ்ந்தார். பார் போற்ற பலர் போற்ற பார் போற்ற பலர் போற்ற தியாகம் உள்ளம் கொண்ட வாழ்ந்திட்ட நம் அம்மாவின் அழியாத புகழ் சிறக்க உறுதியேற்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகள் பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறிவாலய பொய்யர்களின் விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதியேற்பு. அம்மாவின் கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்திட்ட விடியாத திமுக ஆட்சியாளர்களின் கொட்டத்தை அடக்குவோம் என்றும் புரட்சித் தலைவி நினைவிடத்தில் உறுதியேற்பு. பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாரிய பொய்யாளர்களின் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதியேற்கின்றோம். பொம்மை முதலமைச்சரின் பொய் முகத்தை தோலுரித்து காட்டாமல் ஓயமாட்டோம். கழகம் காத்து வெற்றிக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்திடுவோம் என்றும் புரட்சித் தலைவி நினைவு நாளில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். பொம்மை முதலமைச்சரே, உங்கள் பொய்முகத்தை தோலுரித்து காட்டாமல் ஓயமாட்டோம் என்று உறுதியேற்கின்றோம். கழகம் காப்போம். வெற்றிக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்திடுவோம் என உறுதிமொழி ஏற்கின்றோம். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் மணல் சிற்பம் அமைப்பு. புரட்சித் தலைவியின் முத்தான திட்டங்களான தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு, இலவச மடிக்கணினி போன்ற மக்கள் நலத்திட்டங்களும் சித்தரிக்கப்பட்டு உள்ள இந்த சிற்பம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதிமுக தொண்டர்களின் இதய துடிப்பில் அன்றும் இன்றும் என்றும் வாழும் எங்கள் இதய தெய்வம் நூற்றாண்டு கனவு நோக்கி நம் இயக்கம் பீடு நடை போடுவதற்கு அடித்தளமிட்ட தன்னிகரற்ற ஆளுமை. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழஞ்சலி.
மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தவ வாழ்விற்கே தன்னை அர்ப்பணித்து உலகெங்கும் உள்ள தமிழர்கள் வாழ்வெல்லாம் மலர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒவ்வொரு திட்டத்தையும் தாயுள்ளத்தோடு பார்த்து பார்த்து அளித்த நம் ஒப்பற்ற தலைவி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை போற்றி வணங்குகிறேன். புரட்சித் தலைவியின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். தமிழ்நாட்டை பிடித்துள்ள தீய சக்தி திமுக குடும்ப ஆட்சியை வீழ்த்தி அமைதி, வளம், வளர்ச்சி என்று மாண்புமிகு அம்மா காட்டிய வழியில் மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவி மாண்புமிகு அம்மாவின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதே அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானங்கள் குறித்து தீர்மான குழுவினர் 2ஆம் கட்ட ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசித்தனர். உக்ரைனுடன் அமைதியான தீர்வுக்கு ரஷ்யா பாடுபடுகிறது என்றும் அமைதியின் பாதையில் பயணிப்பதன் மூலமே உலகம் பயனடையும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்ய அதிபர் புதின் உடனான சந்திப்பின் போது பேசிய பிரதமர் மோடி அமைதி பாதையை நோக்கி உலகை வழிநடத்துவோம் என்றும் திட்டவட்டம். பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் இடம்பெயர்வு ஒப்பந்தம், 2030 வரை பொருளாதார ஒத்துழைப்பு, ரஷ்யர்களுக்கு 30 நாட்கள் இலவச சுற்றுலா விசா, யூரேசியன் யூனியனுடன் வர்த்தக ஒப்பந்தம் என 16 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. உக்ரைன் போர் தொடங்கிய பின் புதினின் முதல் இந்திய பயணம். அமெரிக்க அழுத்தத்திற்கு மத்தியிலும் ரஷ்ய இந்திய நட்பு உறுதிப்படுத்தப்பட்டது. 80 ஆண்டுகளாக எந்த சூறாவளியிலும் அசைக்க முடியாத நட்பு என பிரதமர் மோடி புகழாரம். இந்தியா வந்து உள்ள ரஷ்ய அதிபர் புதினுக்கு அசாம் தேயிலை முதல் காஷ்மீர் குங்குமம் வரை பாரம்பரியமிக்க பரிசு பொருட்களை வழங்கிய பிரதமர் மோடி இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கைவினை திறனை எடுத்துக்காட்டுவதுடன் இரு நாட்டு உறவுகளின் வலிமையை பிரதிபலிக்கும் வகையில் கௌரவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் 2,44,634 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் நெடுஞ்சாலை, சுரங்கம், நீர்மின் பாசன திட்டங்களுக்கு மாற்றப்பட்டதாக மத்திய அரசு தகவல். பருவநிலை பாதுகாப்பை சவாலுக்கு உள்ளாக்கும் இந்த மாற்றம் சுற்றுச்சூழல் வட்டாரங்களின் கடுமையான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமேதை, பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தத்தின் ஒளிக்கோள், இந்திய அரசியலமைப்பின் வடிவமைப்பாளர் என பன்முக போற்றுதலுக்குரிய டாக்டர் BR அம்பேத்கர் நினைவு தினம் இன்று கடைபிடிப்பு. தாழ்த்தப்பட்டோருக்கான போராட்டத்தில் நாசிக் கோயில் நுழைவு இயக்கம் மூலம் ஜெயித்த முன்னோடி புத்த மதத்தை தழுவி சமத்துவத்தை பாதை காட்டியவரும் 1990 பாரத ரத்னா பெற்ற இந்தியாவின் ஒப்பற்ற பெருமையை நினைவு கூறும் மக்கள். தமிழகத்தில் SCR பணியில் 99.81% வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 98.23% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் திமுக அரசு மற்றும் காவல்துறை உயர்நீதிமன்ற உத்தரவை கூட செயல்படுத்தாமல் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் வழிபாட்டு உரிமையை தடுத்து அராஜகத்தை நடத்திவிட்டு நாடாளுமன்றத்தில் திமுக MPக்கள் நாடகமாடுவதாக கடும் தாக்கு. திமுகவுடைய காவல்துறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு இருக்கிறார்கள். அதில் பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக, வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது. அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள். அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நீதிமன்ற உத்தரவையே நான் மதிக்க மாட்டேன்ற ஒரு அராஜக போக்கு இருக்கிற அரசாங்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம். ஒத்திவைப்பு நோட்டீஸை ஏற்க மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மறுப்பு. மக்களவை உரையில் திமுக MP TR பாலு சர்ச்சை பேச்சு. சர்ச்சை வார்த்தைகளை அவை குறிப்பில் இருந்து நீக்க சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க தனியார் நிறுவனம் தானமாக தந்த நிலம் நஞ்சை நிலம் என்பதால் விதிமுறைகளை மீறி நிலம் மாற்றம் செய்யப்படாமலேயே பணிகள் நடப்பதாக எழுந்த புகார். தான பத்திரத்தில் கையெழுத்து மாறுபாடு, போலி கடித சந்தேகம் என கடும் அதிருப்தி தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் எந்த பணியும் செய்யக்கூடாது என இடைக்கால தடை விதித்து ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு திமுக அரசின் ஊழல் முகத்தை மீண்டும் அம்பலப்படுத்திய அவலம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி செல்பி எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட பழக்கடை வியாபாரி புகழேந்தி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஆழ்ந்துள்ள ஏவல் துறையால் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் அதல பாதாளத்திற்கு செல்வதாக பொதுமக்கள் சாடல். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் 17 வயது சிறுமியை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் பொதுமக்கள் துரத்தியதில் தப்ப முயன்று 60 அடி கிணற்றில் குதித்த மதுபோதை ஆசாமிகள் 2 சிக்கினர். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் துளிக்கூட அக்கறை காட்டாமல் அலட்சியமாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் பெண்கள் வெளியே நடமாடவே அச்சப்படும் சூழல். சென்னை முகப்பேர் பகுதியில் காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் சாலையில் நடந்து சென்ற இன்ஜினியரிங் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி சென்ற சட்டக்கல்லூரி மாணவர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பிடிபட்டார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலில் பெண்களை சர்வசாதாரணமாக கடத்திச் செல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 17 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசு வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என பெற்றோர் ஆவேசம். சிங்கப்பூர் திருச்சி விமானத்தில் 2.5 கோடி மதிப்பிலான மெத்தப்பட்டமைன் மீண்டும் பறிமுதல். தினமும் கோடிகள் மதிப்புடைய போதைப் பொருட்கள் தமிழகம் நுழைய யார் வரவு செலவு கட்டுப்பாடு செய்கிறார்கள் என்பதை பிடிக்க முடியாதது காவல்துறையின் செயல்திறனை கேள்விக்குறியாக்கும் அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளம் காலேஜ் விளக்கு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ கஞ்சா சிக்கியது தொடர்பாக ஆந்திரா மற்றும் ஒடிசாவை சேர்ந்த 7 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் தமிழகம் கஞ்சா கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க காரில் கடத்தி வரப்பட்ட 236 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கிய நிலையில் ஓட்டுநர் தப்பி ஓட்டம். தப்பி ஓடிய போதைப் பொருள் கடத்தல் நபரை ஏன் சுட்டுப்பிடிக்கவில்லை என ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த மனைவி சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே 2 வயது பெண் குழந்தையை தாயின் 3வது கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்து காட்டில் வீசிய கொடூரம். சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் மற்றும் 3வது கணவர் பிடிபட்டுள்ள நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கொலை சம்பவங்களின் கூடாரமாக மாறி வரும் அவலம். கும்பகோணம் அருகே 12 வகுப்பு மாணவனை கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 11ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் 15 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது துறையை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் புத்தகம் தூக்க வேண்டிய வயதில் குற்றவாளிகளாக மாறி வரும் மாணவர்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே சாலையின் சென்டர் மீடியனில் ஏறி நின்று மதுபோதை ஆசாமி ஒருவர் கத்தியை வைத்துக் கொண்டு பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்களை மிரட்டிய வீடியோ காட்சிகள் வெளியீடு. இலக்கு வைத்து மது விற்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியால் இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகி தன்னைத்தானே சீரழிப்பதுடன் சட்ட ஒழுங்கையும் சீரழிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்தது குறித்து கேட்ட பெண்ணிடம் விடியாத அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் பேசியதுடன் மற்றொருவரின் செல்போனை தட்டிவிட்டதால் சர்ச்சை. கால் கடுக்க நின்றது குறித்து கேட்ட பக்தரிடம் கத்து கத்து என அராஜகமாக பேசி பொதுவெளியில் ஆவேசத்தை வெளிப்படுத்தியுள்ள சேகர் பாபுவின் செயலுக்கு வலுக்கும் கண்டனம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முருக பக்தர்களின் மனம் நோகும்படி தீபத்தூணை எல்லைக்கல் என குறிப்பிடும் திமுக எம்எல்ஏ எழிலன். பதற்றமான சூழலை தவிர்க்க வேண்டிய ஆளும் அரசே திட்டமிட்டு பதற்றத்தை உருவாக்குவதாக மதுரை மக்கள் வேதனை. திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு முழு முதல் காரணம் அங்கு உள்ள இஸ்லாமிய மக்களே என திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் சர்ச்சை பேச்சு. பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டும் கதையாக திருப்பரங்குன்றம் மலையை சர்ச்சைக்குள்ளாக்கியதே திமுக தான் என பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது திமுக நகரமன்ற தலைவரின் கார் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் கீழக்கரை திமுக நகரமன்ற தலைவர் சஹானா சாபிதா உடையது என்பதால் காவல்துறை இந்த வழக்கில் தீவிரம் காட்டவில்லை எனவும் எழும் புகார். விழுப்புரத்தில் உதயநிதியை வரவேற்க அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்காமல் கொட்டும் பணியில் பெண்களை காக்க வைத்த திமுகவினர். திமுக நிகழ்ச்சியில் மீனவ அமைப்பினர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களிடம் 50,000 ரொக்கம், செல்போன்களை திமுகவினரே திருடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. சேலம் தம்மநாயக்கன்பட்டி பகுதியில் விவசாயி ஒருவரின் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கொள்ளை மாடல் திமுக நிர்வாகி காவலர்கள் முன்னிலேயே அராஜகத்தில் ஈடுபட்டதாக புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் தங்கள் மீதே பழி போடுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. அவர் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க, அதனால அவரு இது பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு அவங்க பக்கம் பேசிட்டு இல்ல அவங்க தானா, அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு எங்களை குறை சொல்லிட்டு போறாங்க. நீலகிரி கோத்தகிரி நகராட்சி கூட்டத்தில் திமுக பட்டியலின தலைவர் ஜெயக்குமாரியை சாதி பெயரும் தகாத வார்த்தைகளாலும் சொல்லி துணைத் தலைவர் உமாநாத் என்பவர் இழிவுபடுத்தியது குறித்து காவல் நிலையத்தில் புகார். பட்டியலினத்தவருக்கு எதிராக செயல்படும் தங்கள் சொந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க திறனில்லாத ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். உதயநிதியை வரவேற்க விழுப்புரம் நகரம் முழுவதும் மின் விளக்குகளை அமைத்த திமுகவினர் மின்சாரத்தை திருடிய சம்பவத்தால் பேரதிர்ச்சி. சென்டர் மீடியனில் உள்ள கம்பங்களில் கொடிகள் பதாகைகளை கட்டி நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட திமுகவினர்
கூட்டத்தை காட்ட வழக்கம் போல பணம் கொடுத்து ஆடு மாடுகளை அழைத்து செல்வது போல டாடா ஏசி வாகனத்தில் பெண்களை அழைத்து சென்று விதிமீறலில் ஈடுபட்டதால் சர்ச்சை. தூத்துக்குடியில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டு வந்த ஊழியர் மாரடைப்பால் உயிரிழப்பு. விடியாத திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு அதிக அளவில் பணிச்சுமை கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதால் உயிர் பலிகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். திமுக அரசை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பதாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய நியாய விலைக் கடை பணியாளர் சங்க மாநில தலைவர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் பணிபுரியும் அரசு வழக்கறிஞர் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக வழக்கை நடத்த லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் முதல் அரசு வழக்கறிஞர்கள் வரை அப்பாவி சிறுமிகளுக்கு எதிராக செயல்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருச்சி மாவட்டம் பாலகிருஷ்ணம்பட்டி அதிமுக நகர செயலாளராக 20 ஆண்டுகளாக உள்ள ராஜேந்திரன் வரவு வைக்காளர் பட்டியலில் இறந்தவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆர் பணியில் பெயரளவில் குளறுபடி நடந்திருப்பதாகவும் சாடல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சித்தூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர் ஆர்த்தி வேலைப்பளு காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டதில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற கொடூரம். அரசு துறைகளில் பணியாளர் பற்றாக்குறையை நிரப்பாத விடியாத ஸ்டாலின் அரசு இருக்கின்ற பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை கொடுப்பதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி ஈர்க்கப்பட்ட முதலீடுகளையே அண்டை மாநிலங்களை நோக்கி ஓட வைத்த ஸ்டாலின் அரசால் ஏழை தமிழக மக்கள் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் கொத்தடிமைகளாக மாறிய அவலம். தஞ்சாவூர் பேராவூரணியைச் சேர்ந்த வரதராஜன், அவரது மனைவி சரண்யா, 1 வயது குழந்தை என மூவரும் ஆடு மேய்க்க வைத்து கொத்தடிமைகளாக்கப்பட்ட கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் அரியர் பணம் பெற 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி கணக்காளர் தேவராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் செம்பியவேலூர் பகுதியில் விளை நிலங்களை சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் கண்ணீர். குடிமராமத்து என்றால் என்ன என்றே தெரியாத தீயசக்தி திமுக அரசால் கடன் வாங்கி நடவு செய்த பயிர்கள் அழுகிய நிலையில் விவசாயிகளின் அவலத்திற்கு விடியாத அரசே காரணம் என சாடும் மக்கள் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். வீட்டில் கடனை வாங்கி வேறு செஞ்சாச்சு, படிக்க வேண்டிய பிள்ளைங்க இருக்குது, குடும்பத்தில் நல்ல கெட்டதெல்லாம் நிறையா நடக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியாக நிற்கிறோம். நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி செய்யணுங்க. குறைஞ்சது இதுவரை ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்சூரன்ஸுங்கிறது இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க, பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் ஒரு சில பகுதிக்கு தான் கொடுக்குறாங்க. எங்கள் நீர்மலை கிராமத்தில் நத்தப்பள்ளம் பஞ்சாயத்து கிடையாதுன்றாங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் நிவாரணம் கோரி விவசாயிகள் கையில் மண் சட்டியை ஏந்தி சாலை மறியல் போராட்டம். விவசாயிகளின் கண்ணீரை துடைக்காமல் ஏவல் துறையை கொண்டு கைது செய்து அப்புறப்படுத்திய விடியாத அரசின் அதிகாரிகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தல். ஏற்கனவே அறுவடையின் போது பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு 63 கோடி ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்படாமலும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. நாகையில் தொடர் மழையால் பல லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள் அழுகி வீணான நிலையில் அழுகை நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த விவசாயிகளால் பரபரப்பு. விடியாத திமுக அரசின் வேளாண் துறை உரிய கணக்கெடுப்பு நடத்தி முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை.
1,62,000 ஏக்கர் அளவுக்கு கிட்டத்தட்ட சம்பா தாரடி பணிகளை மேற்கொண்டு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் அளவுக்கு சுத்தமா இந்த மாதிரி இருக்கு பாருங்க, முடிஞ்சு போச்சு. இது எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா கீழே ஒன்றியத்துக்கு உட்பட்ட காரப்படாக, கருங்கண்ணி, மேலப்படாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காமேஸ்வரம் இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஏக்கர் அந்த பகுதியில சுத்தமா அழுகி போச்சு. எங்களுக்கு முழு நிவாரணம் கொடுக்கணும் எங்களுக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போர்ட்டபிள் அல்ட்ரா ஸ்கேன் மூலம் கருவில் இருக்கும் பாலினத்தை அறிந்து கூறிய செவிலியர் உள்ளிட்ட 2 சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையும் காவல்துறையும் செயலிழந்து உள்ளதால் மருத்துவ குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த தம்பதிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் கணவன் உயிரிழப்பு, மனைவி படுகாயம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே வெளியே செல்பவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பதே கேள்விக்குறியாகி வரும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நிலத்தில் செய்வினை பூஜை செய்ததை தட்டி கேட்ட உரிமையாளருக்கு அடி உதை. விடியாத ஆட்சியில் ஏவல்துறையினர் திணறற்று உள்ளதால் ஆக்கிரமிப்பு அடிதடி அதிக அளவில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பூலாங்குடி சக்தி நகரில் எவ்வித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆய்வுக்கு வந்தபோது முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய பொதுமக்களிடம் ஊராட்சி செயலாளர் அடாவடியாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குறைகள் என்னவோ அதை என்னோட போட்டோ எடுத்து என்ன அனுப்பதான் முடியும், புரியுதா? சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, இவ்வளவு நாளா தலைவர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? காரியம் ஆகணும், நம்ம தான் கேட்கணும். கேட்டுதான் ஆகணும். காரியம் ஆகணும்னா நம்ம தான் கேட்கணும். எஸ்என்ஸ் ஏரியால எல்லா ஏரியாவிலும் இந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா குறைதான் இருக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கதான் செய்யும். இதெல்லாம் நீங்க வந்து எந்தகிட்ட வந்து ஆர்குமெண்டோ இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அதான் நான் வந்திருக்கேன். நீங்க சொன்னதுக்கு நான் வந்திருக்கலாமா? அது என்னகிட்ட கேள்வி கேட்க கூடாதுல்ல, அந்த ஆளுகிட்ட ஆர்குமெண்ட் பேசக்கூடாதுல்ல. கோவை சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் கழிவறை சென்று தாமதமானால் அடிப்பதாகவும் மாணவிகள் எஸ்பி அலுவலகத்தில் புகார். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவிகள் பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்து வரும் நிலையில் தடுக்க வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் எங்கே அழுது நடித்துக் கொண்டிருக்கிறார் என பெற்றோர்கள் கேள்வி. இருக்கிறதே 4 பாத்ரூம் தான், அது 2 பாத்ரூம் தான் க்ளீனாக இருக்கும். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க தான் போகணும். அதில் 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டாங்க. கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ். ரொம்ப இங்கே அந்த கேஸ்ட் பிள்ளைங்க இந்த கூட தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மிஸ் கிறிஸ்டின்ங்கிறதுனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம் அடிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் தேவ கிருபா ஜெயகிருஷ்டி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னாபுரம் மின்வாரிய அலுவலகத்தை சூழ்ந்துள்ள மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நோய் அபாயம் காரணமாக மின்கட்டணம் கட்ட முடியாமல் மக்கள் தவிக்கும் நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கொந்தளிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் 100 நாள் வேலை திட்ட பெண்களை உயரமான மரக்கிளைகளை வெட்டச் சொல்லி அதிகாரிகள் கொடூரமாக நிர்பந்திப்பதாகவும் முறையாக சம்பளமே தரவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஷாஹகர் பாரதி அமைப்பின் மாவட்ட தலைவர் சகாயம் பொதுமக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியமும் அடாவடியும் இச்சம்பவம் மூலம் அம்பலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பெருமாப்பட்டியில் 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட சுகாதார வளாகத்தில் செப்டிக் டேங்க் மழையில் கரைந்து சேதமாகி உள்ள நிலையில் அருகே இருக்கும் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம். விடியாத அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய வருவாய் அலுவலக முதுநிலை உதவியாளர் ராஜ்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் நாளுக்கு நாள் லஞ்ச லாவண்யம் அதிகரித்து வருவதால் ஆட்சி மீதான நம்பிக்கையை இழக்கும் மக்கள்.
கோவையில் அரசு பேருந்தில் ஏறிய பெண் பயணியிடம் குறிப்பிட்ட நிறுத்தத்தில் நிறுத்த மாட்டோம் என அடாவடியாகவும் அவதூறாகவும் நடத்துனர் பேசியதை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து பயணிகள் ஆவேசம். விடியாத ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை அறிவித்துவிட்டு அதில் பயணிக்கும் பெண்களை இழிவாக பேசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா சுற்று வட்டாரத்தில் போதிய சாலை வசதிகள் இல்லாத நிலையில் குப்பை கழிவுகளும் அகற்றப்படாமல் இருப்பதால் கடும் சுகாதார சீர்கேடு. கடந்த அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட பணிகளுக்கு நன்றி தெரிவித்த நாகூர் ஆதீனம் சித்திக் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் எந்த பராமரிப்பும் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீர் சகதியுடன் வருவதால் சேரம்பாடி சுங்கம் பகுதி மக்கள் பலருக்கு சொறி சிரங்கு ஏற்பட்ட அவலம். பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததை கண்டித்து சுகாதாரமற்ற குடிநீரை பாட்டிலில் எடுத்துச் சென்று ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அச்சரப்பாக்கம் வழியில் அரசூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்து. 27 பயணிகள் காயங்களுடன் சூனாம்பேடு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிக்கவே அச்சப்படும் பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மரவள்ளி வயல்களில் மாவு பூச்சி தாக்குதலால் போதிய மரவள்ளி விளைச்சல் இன்றி விவசாயிகள் பாதிப்பு. திமுக அரசு வழங்கிய ஒட்டுண்ணி பலனளிக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகி வரும் அவலம். திமுக அரசு வடிகால்களை முறையாக தூர்வாருவதுடன் பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் சீனாவை முந்தி உலகின் நீரிழிவு தலைநகரம் ஆகும் அபாயம் உள்ளதாக சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு அதிர்ச்சி தகவல். இந்தியர்கள் தினமும் 2200 அடிகள் மட்டுமே நடப்பதாகவும் நடைபாதை பூங்கா இல்லாத நகரங்கள் அரசின் அலட்சியமே அபாயத்திற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் தினமும் 10,000 அடிகள் நடக்காவிட்டால் வரவிருக்கும் நீரிழிவு பேரழிவு தவிர்க்க முடியாதது என எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் வாகன போட்டிகள் கடும் அவதி. ஊராட்சி அலுவலகம் காவல் நிலையம் அருகே மழைநீர் கழிவுநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கால்வாய்கள் பராமரிப்பு இல்லாமல் போனதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. புழல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் சென்னை மணலி சடையங்குப்பம் பகுதியில் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. அசம்பாவிதம் ஏற்படும் முன் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியாத அரசின் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் ஏரி நிரம்பி சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மதகு வசதி இல்லாத நிலையில் இதுகுறித்து பலமுறை நீர்வளத்துறைக்கு கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள பாரிவாக்கம் ஊராட்சியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ரேஷன் கடை மூடப்பட்டுள்ள நிலையில் அரிசி பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் விடியாத அரசின் அலட்சியத்தால் போதிய வடிகால் வசதியின்றி தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். 18 வயதை கடந்தவர்கள் லிவ்-இன் முறையில் வாழ எந்த தடையும் இல்லை என ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுபோன்ற வழக்குகளில் மனுதாரர்களுக்கு ஆபத்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் அம்மாநில போலீசாருக்கு ஆணை. விமான விபத்துக்களை தவிர்க்க 2 நாட்கள் கட்டாயமாக விமானிக்கும் விமான பணியாளர்களுக்கும் விடுப்பு என்ற புதிய விதியை வகுத்து கால அவகாசம் வழங்கிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். ஏர் இந்தியா, ஆகாஷா ஏர் மற்றும் ஸ்பைஸ்ஜெட் போன்ற விமான நிறுவனங்கள் கால அவகாசத்தை பயன்படுத்தி கூடுதலாக ஆட்களை நியமித்து தப்பித்துக் கொண்ட நிலையில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இண்டிகோ நிறுவனத்திற்கு சிக்கல் ஏற்பட்டதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் 5வது நாளாக 48 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி. பைலட் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் விமான சேவையில் வீழ்ச்சியை சந்திக்கும் இண்டிகோ நிறுவனம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் உள்நாட்டு விமானங்களில் பன்மடங்கு உயர்ந்த டிக்கெட் விலை.
இண்டிகோ விமானங்கள் சிக்கலில் இருக்கும் சூழலில் உள்நாட்டு விமான சேவை வழங்கும் மற்ற விமான நிறுவனங்கள் சென்னையிலிருந்து டெல்லி செல்ல 7,000 ரூபாய் டிக்கெட் விலையை 40,000 ரூபாயாக பன்மடங்கு உயர்த்தியதால் அதிர்ச்சியில் தவிக்கும் பயணிகள். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு வழித்தடங்களில் இயங்கும் 37 ரயில்களில் கூடுதலாக 116 பெட்டிகளை இணைத்துள்ளதாக ரயில்வே அறிவிப்பு. கூடுதல் பெட்டிகள் ஸ்லீப்பர், ஏசி, 2ஆம் வகுப்பு பெட்டிகள் என வழித்தடத்தை பொறுத்து மாறுபடும் என்றும் இதன் மூலம் 26 லட்சம் பயணிகள் பயனடைவார்கள் என்றும் தகவல். நாகப்பட்டினம் இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை தொடர்ந்து நிறுத்தம். இலங்கையில் ஏற்பட்ட புயல் தாக்கத்தால் பாதிப்பை சந்தித்த காங்கேசன் துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கப்பல் சேவை தொடங்கும் தேதி பின்னர் வெளியிடப்படும் என அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அரங்கூரில் சாலையோரம் உள்ள பழமையான புளியமரம் அடியோடு சாய்ந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி பலியான பரிதாபம். மரம் விழுந்ததில் அருகே இருந்த மின்கம்பம் தரைமட்டமான நிலையில் விடியாத அரசு பழமையான மரங்களை பராமரிக்காமல் விட்டதே இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நிதி ஏமாற்று குற்றச்சாட்டில் அனில் அம்பானி ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான 1120 கோடி ரூபாய் மதிப்பிலான மும்பை, சென்னை சொத்துக்கள் பறிமுதல். 231 நிலங்கள், 7 வீடுகள் உட்பட எஸ் வங்கியின் நிதி தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டால் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு பெரும் அதிர்ச்சி. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்தது ரிசர்வ் வங்கி. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதால் வீடு, கார் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கலாம் என எதிர்பார்ப்பு. 2024 இந்தியாவில் சாலை விபத்துகளில் 1,77,177 பேர் உயிரிழப்பு. சராசரியாக ஒரு நாளைக்கு 485 பேர் இறப்பதாகவும் இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட 2.31% அதிகம் என்றும் மத்திய அமைச்சர் தகவல். இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம் குறித்து அறிவிக்கும் ஆப்பிள் வாட்ச் பயனர்களுக்கு புதிய அம்சம் அறிமுகம். ஸ்மார்ட் வாட்ச் நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து பயனரை விழிப்பூட்ட முடியும் என தகவல். இலங்கையில் கனமழை நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 485 உயர்வு. 341 பேரை காணவில்லை என்றும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தகவல். குடியேற்றத்திற்காக விண்ணப்பிக்க இந்தியாவை தவிர்த்து 19 நாடுகளுக்கு தடை விதித்த அமெரிக்கா. சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் ட்ரம்ப் நிர்வாகம். அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் தூங்கி வழிந்த அதிபர் டிரம்பின் வீடியோ இணையத்தில் வைரல். டிரம்பின் நிர்வாகத்திறன், போர் நிறுத்த நடவடிக்கைகளின் ராஜதந்திரம் குறித்து அமைச்சர்கள் டிரம்பை புகழ்ந்து தள்ளிய போது தூங்கி வழிந்த டிரம்ப். H1B மற்றும் H4 விசா விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய சமூக வலைதள கணக்கை அனைவரும் பார்க்கும் வகையில் பொதுவில் வைக்க வேண்டும். விசா விண்ணப்பதாரர்களின் வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு. பாகிஸ்தான் ராணுவத்தில் முப்படைகளுக்கான அதிகாரம் அதிபர் மற்றும் அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் புதிய பதவியை உருவாக்கி பாதுகாப்பு படைகளின் தலைவராக 5 ஆண்டு காலத்திற்கு அசீம் முனிர் நியமனம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கடும் பின்னடைவை சந்தித்ததால் பாகிஸ்தான் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல். வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரியை சுமார் 6.5 லட்சம் கோடிக்கு வாங்க நெட்ஃபிளிக்ஸ் ஒப்பந்தம். HBO மேக்ஸ், DC ஸ்டுடியோ உள்ளிட்ட ஹாலிவுட் பிராண்டுகள் ஜெயண்டின் கட்டுப்பாட்டுக்கு வரும் இந்த நடவடிக்கை 2026 இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் உலகின் முடிசூடா மன்னனாக மாறும் என எதிர்பார்ப்பு. இங்கிலாந்து அணி வீரர் ஜோ ரூட் சதம் அடிக்கவில்லை என்றால் நிர்வாணமாக மைதானத்தை சுற்றி வருவேன் என அறிவித்த ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன். இந்த பதிவுக்கு தயவு செய்து இந்த முறை சதம் அடித்து விடுங்கள் ஜோ ரூட் என ஹைடனின் மகளும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் சதம் அடித்து மானத்தை காப்பாற்றிய ஜோ ரூட்டுக்கு ஹைடன் வாழ்த்து. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியது ஜெர்மனி. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் சமநிலையில் இருந்த நிலையில் ஷூட் அவுட் முறையில் ஜெர்மனி 3-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வீழ்த்தியது. உலகம் முழுவதும் இணையத்தில் அதிகம் தேடப்பட்ட விளையாட்டு அணிகளின் பட்டியலில் 4 மற்றும் 5வது இடங்களை பிடித்த பஞ்சாப், டெல்லி அணி. IPL போட்டியில் இதுவரை கோப்பை வெல்லாத இரு அணிகளும் கோப்பைக்காக கடுமையாக போட்டியிட்டதால் ரசிகர்களுக்கு அதிக ஆர்வம் எழுந்திருக்கலாம் என கருத்து.